வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகா பெரிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக உமக்கு நன்றி, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இடத்துல நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல்களை பாடுகிற இசைக்கருவிகளை வாசிக்கிற நம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய வல்லமையான அபிஷேகம் தங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் ஆண்டவரே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. அற்புதங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிகள் குணமாகட்டும், நாள்பட்ட வியாதிகள் குணமடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனங்கள் உணர்வுகளிலே ஒரு பெரிய ஆரோக்கியமும் சுகமும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். எரிகோ போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவை யாவையும் அவர் தகர்த்து போடுவார். அவைகளை எல்லாம் அவர் நொறுக்கி போடுவார். அவரை நாம் நம்பிடும்போது அவர் நம்மை உயர்த்துகிறார், நன்மையினாலே நிரப்புகிறார். ஆகவே நாம் இயேசுவை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நம்முடைய வாழ்வில் வருகிறதான எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசத்தினாலே நம்மாலே ஜெயிக்க முடியும். நம்முடைய நம்பிக்கை இயேசுவாக மாத்திரமே இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வுடன் இந்த காலை வேளையிலே இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவரே நம்முடைய அடைக்கலம். சேர்ந்து பாடுவோம். தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், வல்லவர்,
அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். சீயோனில் சேர்ந்திடுவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சபையோரே நாம் விடுவோம், வசனத்தை பிடித்திடுவோம். சபையோரே நாம் எழும்பிடுவோம், வசனத்தை பிடித்திடுவோம். வென்றிடுவோம், சென்றிடுவோம், ஊழியம் செய்திடுவோம். வென்றிடுவோம், சென்றிடுவோம், ஊழியம் செய்திடுவோம். ஊழியம் செய்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். நம்முடைய அடைக்கலம் அவரே. கர்த்தரின் கிருபை என்றென்றைக்கும் மாறாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் மனதுருக்கம் நிறைந்தவர். ஆகவேதான் நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து
நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் எண்ணுவதே இல்லை என்று சொல்லி நமக்காக சிலுவையிலே அவர் பலியானார். ஆகவே நாம் தைரியமாக சொல்ல முடியும், நான் நீதியினால் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், நான் பயமில்லாமல் இருப்பேன், திகிலுக்கு நான் தூரமாவேன், எதுவும் என்னை அணுகவே முடியாது, எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை அவர் குற்றப்படும்படி செய்வார் என்று சொல்லி நாம் தைரியமாக சொல்ல முடியும். ஆமென். மனிதர்கள் விலகி போகலாம், நாம் நம்பினவர்கள் எல்லோரும் நம்மை கைவிடலாம், ஆனால் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கும். ஆமென். அவருடைய சமாதானம் நம்மை விட்டு எப்பொழுதும் நிலை பெறாமல் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை.
கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும், மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் கிருபையால் நம்மை வழிநடத்துகிற நம் தேவனுக்கு நாம் உண்மை மனதோடு ஆராதனை செய்ய வேண்டும். ஆமென். அவரிடம் இருந்து பெற்ற கிருபைக்கு ஈடாக நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் தந்த ரட்சிப்பை நாம் நன்றியோடு உயர்த்த முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பெற்ற தாய், தந்தை, நண்பர்கள், உயிரை கொடுத்து நேசித்த சிநேகிதர்கள் நம்மை தள்ளிவிடும் போது, நம்மை வெறுக்கும் போது, இயேசு நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி நம்மை அழைத்து அவர் மார்போடு நம்மை அணைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவருடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் பலியாகி நம்மை மீட்டெடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதனை செய்வோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும்
பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் இருக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் இருக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரென் செல்ல பெயரை. நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரென் செல்ல பெயரை. வளர்த்தீரி வளவாக உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரி வளவாக உம் நாமம் மகிமைக்காக. சொல்லுமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன்
பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த இரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ. சொந்த இரத்தம் சிந்தியே உம் மகனையே பலியாக்கினீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ. எல்லோரும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். 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 ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். இயேசுவை போல வேறு யாரும் நம்மை புரிந்து கொள்ளவே முடியாது. அவரை போல அரவணைப்பவர் யாருமே இல்லை. ஒரு தந்தை போல நம்மை அரவணைத்து பாதுகாக்கிறார். மலையை போல துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல உருகச் செய்பவர் நம்முடைய தேவன். நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவர். உள்ளங்கரங்களிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர். நம்முடைய பலவீன நேரத்தில் பலன் தந்து தாங்குகிற தேவன் அவர். தாயை போல பாசத்தை தருபவர். தந்தையை போல நேசிக்கிற தேவன் அவர். ஒரு நண்பனை போல நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன் அவர். அவர் மாத்திரம் இந்த உலகில் போதும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருந்தால் இந்த உலகத்திலே நாம் ஜெயமாக வாழ முடியும். இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உணர்ந்து சொல்லலாமா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க நீர் மாத்திரம் போதும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரங்களிலே பலன் தந்து தாங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை விட்டு விலகாமல் எப்பொழுதும் நிழல் போல நம்மை தொடர்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசத்தை கொடுக்கிற தேவன், தந்தை போல நேசிக்கிறவர், அவரை போல புரிந்து கொள்ளுகிறவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும்
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு மாத்திரம் போதும் என்னுடைய வாழ்க்கையில, அவர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தாலும், அப்பா நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் அவை எல்லாவற்றையும் ஜெயம் பெற எங்களால முடியும் ஆண்டவரே, வெற்றி பெற எங்களால முடியும் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவர் எங்களோடு கூட எங்கள் மத்தியிலே உலாவினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு தாயை போல நேசிக்கிற தேவன், ஒரு தகப்பனை போல அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு நண்பனை போல எங்களை புரிந்து கொள்ளுகிற தேவன் நீர் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினீரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீரே, எங்களுக்காய் பலியானீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சரீரத்திலே நீர் சுமந்து தீர்த்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு நீர் மிகப்பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறீர், மிகப்பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும், உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெறாமலும் இருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. மலைகள் விலகினாலும், பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியா நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த வார்த்தைகளை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அபியாசப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில வருகிறதான எல்லாவித சோதனைகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு ஞானத்தை தருவீராக, விசுவாசத்தை தருவீராக. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீ தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அபிஷேகிக்கப்பட்ட வல்லமையுள்ள விடுதலை அழைக்கப்பட்ட வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. திருவிருந்து ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை, மேன்மை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கரங்களிலே காணிக்கும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே,
குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஏனென்றால் நீர் என்னுடைய ராஜாவா இருக்கிறீர், உம்முடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறேன். உம்முடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற எனக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் பெருக்கமும் நிறைவும் என்னுடைய வாழ்க்கையில புரண்டு ஓடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆசீர்வாதம் என்னுடையது, அதனால் உம்மை கனம் பண்ணுகிறேன், உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத பகுதியில் இருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 37 தாவீதின் சங்கீதம். நம்ம இந்த சங்கீதத்தை தியானிக்கிற வேளையில சங்கீதம் நாம் எப்பேற்பட்ட சங்கீதமாக இருக்கிறது அப்படின்னா, இது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில் தேவன் எப்படி அவர் ருசித்து அன்றாட வாழ்க்கையில் கர்த்தர் யார் என்பதை, கர்த்தருடைய நன்மைகளை அவர் எப்படிப்பட்டவராய் அவர் அனுபவிக்கிறார் என்பதை நாம் சங்கீத புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாம் சங்கீத பகுதியிலிருந்து நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது சுலபமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நம்ம நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது. ஆகவே சங்கீதம் 37:1 வாசிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரியை சுத்தியவர்கள் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போ துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தியானால் அவன் இல்லை. சாந்த குணமுறவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகமனை சேர்ப்பார்கள். பெரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதி எதை குறிக்கிறதா இருக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு லைனில் சொல்ல போனால் என்ன அப்படின்னா, அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். எதற்காக அமர்ந்திருந்து நம்ம காத்திருக்க வேண்டும்னா, மனுஷங்க பாருங்க, பல சூழ்நிலையினால அடிபடுறாங்க. இந்த உலகத்தில் கவலைகள் இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது, பல வேதனைகள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலிருந்து இந்த பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ற நம்மை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். உலகத்தில் பாரங்கள் இருக்குது, கவலைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்றாரு, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள். என்ன சொல்றாருன்னா, சியர் அப், தைரியமாயிரு, கூலாரு, காம் டவுன். அதுதான் சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு தலைப்பில் சொல்ல போனா, கவலைப்பட வேண்டாம், கர்த்தருக்கு காத்திரு, அமர்ந்திரு, ஏன்னா அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுதுன்னா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. இது ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது அப்படின்னு. ஆனால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, சூழ்நிலைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பாரத்தை குறித்து, கவலையை குறித்து, பயத்தை குறித்து, இதெல்லாம் குறித்து எரிச்சல் அடையாது. ஏன்னா சில பேருக்கு பாருங்க, வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல அப்படின்றதே ஒரு கோபம், ஒரு எரிச்சல். ஏன் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னா, அவங்க அதன் மீது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கல, அமர்ந்திருக்கல, ஒரு பொறுமையாக இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. என்னன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த சூழ்நிலை, தன்னோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் மீது அவர்கள் கண்களை பதிக்கிறார்கள். அதனால தான் இந்த வேத பகுதி சொல்லுவது, கவலைப்படாத,
கர்த்தருக்கு காத்திரு, அமர்ந்திரு. அந்த பிரச்சனையின் மத்தியில, அந்த சூழ்நிலையின் மத்தியில உன் கண்ணை எடுத்து கர்த்தருக்கு நேராக வை. அவர் யார் என்பதை அவர் அது வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, 3ஆம் வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அவர் கர்த்தர், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர். இப்படியெல்லாம் சத்தியம் சொல்லுகிறது. ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கண்ணை வேற எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா பிரச்சனை, பயம், கவலை, இதன் மீது பார்க்கும் பொழுது ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வருது. அதனால தான் சொல்றாரு அந்த முதல் வசனத்துல, ஒரு நபரை குறிக்கிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. ஏன் எரிச்சல் அடையாது? அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் வசனம் சொல்லுவது, கர்த்தரை நம்பி நன்மை செய். இப்போ கர்த்தரை நம்ம நண்பரோம்னா நம்ம நன்மை செய்வோம். அப்ப நம்ம நன்மை செய்யும் பொழுது என்னன்னா, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் சொல்லுவது, நம்ம இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த தேவன் இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். அப்ப 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த பகுதியை எடுத்துதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையிலெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இந்த வேத பகுதி, இந்த வசனத்துல இருந்துதான் அவர் அதை எடுத்து அதை எழுதுகிறவராக இருக்கிறார் என்பதை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இங்க சொல்லுறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. என்ன வழியை நம்ம கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னா, கவலைகள், பாரங்கள். நம்மளுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பத்தை குறித்த ஒரு கவலை, பாரங்கள், சுகவாழ்வு இல்லை, சர்ச்சைக்கு வரோம், சபைக்கு வரோம், சில காரியங்களை நம்ம செய்யறோம், முன்னெடுக்கிறோம், இருந்தாலும் முன்னேற்றம் வரல. ஆனா கவலைகள், பாரங்கள், இதெல்லாம் எடுத்து அவர் மேல வைங்க. ஏன்னா இதிலிருந்து எல்லாம் அவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையில குமாரனை கொடுத்திருக்கிறார். குமாரனை கொடுத்து இந்த பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இது எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் மீட்டெடுத்தும் நம்ம என்ன பண்றோம்னா, கண்களை இந்த பிரச்சனை மீதியே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டில் என்ன இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, பிசாசு என்ன பண்றான்னா, சின்ன இந்த மாதிரி காரியத்தை வச்சு இதையே யோசிக்க வைக்கிறான். என்ன பண்றது, இது இல்லையே, இந்த மாதிரி ஆயிடுமோ, இதே சிந்திக்க வச்சு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலைக்கு நம்மை தள்ளி விடுகிறான். ஆனா அது உண்மை கிடையாது. அதனால தான் சொல்லுறது, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக நாம் வேற எதையும் செய்யக்கூடாது. அதனால இந்த 5ஆம் வசனம் சொல்லுவது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப நம்பிக்கையா இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன்னா யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. இப்ப நமக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், எதன் மீது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்ம வழியெல்லாம் யாரை நினைக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுதான் இந்த வேத பகுதி நம்மளுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. நம்ம தொடர்ந்து கர்த்தரை நம்ப வேண்டும், அவர் மீது சார்ந்திருக்க வேண்டும், அவரே காரியங்களே வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசினா 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். 16ஆம் வசனம் என்ன சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து. யாரு பூமியை சுதந்திரிக்க போறாங்க அப்படின்னா, இந்த வசனம் எதை காண்பிக்கிறதுனா, நம்மை காண்பிக்கிறது. யாருன்னா சாந்த குணமுள்ளவர்கள் யார் அப்படின்னா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மை, அதாவது பிள்ளைகளாக நம்மை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அது என்ன சொல்லுது சிம்பிளானா, சாந்த குணமுள்ளவர்களா இருங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பூமியை நம்ம கிட்ட கொடுப்பாரு. பூமியை நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எப்படி அப்படின்னா பாருங்க, இயேசு இந்த பூமிக்கு வராரு, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினாரு, எந்த விதமான ஒரு பெருமையும் இல்லை, எந்த விதமான ஒரு அகந்தையும் இல்லை. ஆனா அவரால் செஞ்சிருக்க முடியும். கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கிறாங்க, தன்னையே தாழ்த்துகிறார், மரண பரிந்தும் அவரை தாழ்த்துகிறார். ஏன்னா அவர் மீது கிருபை இருக்கிறது, அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா தன்னுடைய சாந்த குணம்
தன்னுடைய சாந்த குணத்தை அங்க கல்வாரி சிலுவையில் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கிறதுனா, எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை பிதா இயேசுக்கு தருகிறவராக இருக்கிறார். இதே போலதான் நாமும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு மோசே பாருங்க, ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அவரு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமா வழி நடத்துகிறார். மிகப்பெரிய ஒரு தலைவர் பாருங்க. அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க இல்லையா, மீரியாம்னு. அவங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஆனா மோசே பாருங்க, எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்றாங்க. எத்தியோப்பிய ஸ்திரீன்ற ஒரு கருப்பின பெண். மோசே இந்த மாதிரி திருமணம் செய்யும் பொழுது அவங்க சகோதரி என்ன பண்றாங்கன்னா வெறுக்கிறார்கள். மோசே அந்த மாதிரி ஒரு மாதிரி சொற்களால வெறுக்கிறார்கள், ஒரு மாதிரி அவமானமா பேசுகிறார்கள். இவர் எவ்வளவு பெரிய தலைவர், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாய் நடத்துகிறார், அற்புதமாய் அவர் தேவன்கிட்ட பதிலை பெற்று நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்க சகோதரிக்கு ஒரு குஷ்டரோகத்தை வர பண்ணுகிறார். அப்போ குஷ்டரோகம் வந்த பிறகு மோசே என்ன சொல்றாருன்னா, இது உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றாரா? இல்ல. அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, ஒரு மனத்தாழ்மை, ஒரு சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய சகோதரிக்காக கர்த்தரிடத்துல போய் அவர் வேண்டுதல் செய்கிறார். அந்த மனதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் தேவன் பூமியை கொடுக்க முடியும், அந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனாலதான் பாருங்க அவர் சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்களா இருங்க. இப்பேற்பட்டவர்களுக்காக நம்ம இருக்க வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களை போல இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எளிதாய் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அப்ப இங்கே நம்ம சொல்லப்படுது என்னன்னா, சாந்த குணம் பூமியை சுதந்திரிக்க முடியும். எளிதாய் கர்த்தரிடத்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். நம்முடைய மனமகிழ்ச்சி நம்முடைய கருத்தில் இருக்கிறது. சாந்த குணமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது, கோபம் அடையக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு புரோஜனமும் பண்ணாது, ஒரு புரோஜனமும் நமக்கு கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவர் சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்களை போல இருங்கள். ஏன்னா நம்ம இயேசுவை போல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சிந்தையை போல நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் பவுல் சொல்கிறார், நம்மளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த சிந்தை நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னா, நல்ல ஒரு மனத்தாழ்மை, சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்னா, பூமியை எளிதாய் சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் கர்த்தர் எனக்கு கேடகமும் எனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். அவருடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இயேசு என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுகிறார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். உச்சிதமான கோதுமையினால் அவர் என்னை போஷிக்கிறார். கன்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற எனக்கு திட நம்பிக்கை உண்டு. என் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும்.
இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குதத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.